அங்கதான் ஓடுதுடா நாய். வண்டியில் வராங்கல்ல, வீடு இப்போ தான் வீடு எடுக்கும் போது தான் கூப்பிட்டு வந்தார். அந்த காரணம் எடுத்து பார்த்துக்கோ, பாம்பு சொல்லிட்டேன். எவ்வளோ பண்ணிருக்காங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. யாரும் சொன்னாங்க எனக்கே என் தம்பி தான் போகாதா அப்படின்னு. இங்கேருந்து அவங்க பேச்சுலர்ஸே போயிட்டாங்க. பாம்பு தோல். பாம்பு தோலா? புறாவை சாப்பிட்டு தின்றுக்காட்டுருக்குடே. தக்காளி பாம்பு சட்டைன்னு சொல்லுவாங்க. அதான் பயமா இருக்கு. பாம்பு சட்டையே எங்கே சுற்றிட்டு இருக்கோம் தெரியல. கடி வைக்க வேணாம்டா, நீட்டா வீட்டுக்கு போய் சொல்லலாம். அப்படி வருமா, பறந்து வருமா மேலே ஸ்டெப்ஸ்லேருந்து அப்படி பறந்து. ஸ்டெப்ஸ்லாம் ஓடவும் முடியாது. ஆமாண்டா, நான் அதானே நான் சொல்கிறேன், ஸ்டெப்ஸ்லேருந்து பறந்து வரணும். பயம் இல்லாமல் இருக்குமாடா. சார்ஜ் இல்லை. எதுல கேமரா இருக்குடா. கொஞ்சம் ரேஞ்சாக தெரியுமா? இப்படி பண்ணணும் பண்ணி அடி அந்த இடமே பாரு இப்படி இருக்குது. இப்படி இப்படி வச்சு அப்புறம் முட்டு சந்திர போய் இன்னும் பாவத்தை கொஞ்சம் பயப்படாமல் அப்படி எகிரி குதிச்சிடும். ஆமாம், இதுலேருந்தா எகிரி குதிக்க மாட்டேன். இதான் வண்டி வழி இருக்குண்டா. நாய் திறந்துருக்கப்பா. ரூம் திறந்தா தந்துரும் கடைசி திறந்துருக்குடா. இங்கே 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 நைட் ஆள் இருக்காங்க. போலாமா? திறந்து போலாமா? கேட்டால் பால் போலாமா? ஆள் இருக்காங்கன்னா வருவாங்களா? லைட் அடிச்சா போய் பார்க்கலாம். கூப்பிடலாமா? அப்படியே கூப்பிட்டு யாராக இருக்கீங்களா? ஹலோ. யார் இல்லை? இது எப்படி தூரத்தில் தள்ளுறது? இப்படி தள்ளுங்களா? இங்கே ஹலோ பார்க்கலாம். ஆமாண்டா, பறந்தாங்க இருக்கீங்களா? என்ன ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது கேமராவில். இப்போ தெரியுதா? கதை திறந்தே தாண்டா இருக்கு. ஹலோ ஹலோ. சைக்கிள் இருந்தால் இதில் கொஞ்சம் பெரிய பணக்கொண்டாவாக இருக்கும். பெரிய லைட்டாங்க. கருவாள் இருந்தால் இல்லை சாக வேண்டியதானே. கருவாள் கேமரா ஆஃப்னே ஆகுங்க. பக்கத்தில் ஆச்சு கேமரா. எனக்கு என்ன ஆச்சு? உள்ள போயிடலாமா? ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இல்லை உள்ள அப்படியே கதை ஒட்டியே இருந்தாலும் என்ன பண்ணுறது? அருவாள் வச்சுட்டு என்ன பண்ணுறது? அந்த கதை ஓப்பனா? எல்லா கதை ஓப்பனில் இருக்குன்னு எல்லா கதவும் திறந்துருந்துச்சு. அந்த எல்லா கதவும் ஓப்பன் ஆச்சு. உள்ள ஒரு ரூமாக போயிடலாம். ஆமாம், ஏன் தட்டுனேன்? இது இந்த கதவு திறந்துருக்கா? இது தள்ளி, இது திற திருப்பி திறக்க முடியல. அதை கூட
இது ஓப்பன் இல்லை. அப்போ அந்த 2 மட்டும்தான் இருக்குது. அங்கே தாண்டா ஓப்பனே. நாளைக்கு வருவியா? நாளைக்கு எப்படி பொண்ணுங்க ஒருத்தானே சைக்கிள் எங்கடா ஓட்டுறாங்க? அது ஒரே டோர் ஓப்பன் இருந்ததுன்னா 10 ரூபா போயிருந்து. சனங்களாம் பயந்துட்டேன். பாம்பு இருக்கும்போது நல்லா பார்த்து சைடில் பார்த்துக்கோ. சைடில் தான் முக்கியமாக கீழே போய் தப்பிச்ச மாட்டான். சைடு அங்கே போய் அங்கே சட்டையா? இல்லை 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 இல்லை. யாரும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன்டா. ஏன்டா? உள்ள பூட்டி இருந்ததில்ல. உள்ள பூட்டி இருந்ததில்ல. உள்ள பூட்டிங்களா? அப்போ இந்த இது ஓனராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்டா. ஓனர் ஸ்டாலின் கேட்டுச்சா? உனக்கு கேட்டுச்சு தானே? இப்போ கரும்பு யாரா போட்டாங்க பண்ணிட்டு இருந்ததுமே சொல்லி அவரு தற்பா எப்படி சொல்கிற செல்ஃப் டிஃபென்ஸுக்கு அருவாள் வச்சுருந்தோம்னா நாங்கள் அடிங்க எனக்கு கேட்டுச்சு. உனக்கு கேட்டுச்சு. எனக்கு கேட்டுச்சு. அதனால உன்னை பார்த்தேன், நீ உனக்கு கேட்ட மாதிரி இருந்துச்சு. அதனால நானும் வந்துட்டேன். யாரா இருக்கீங்களா? அந்த இடத்துல தண்ணி போட்டு அந்த ரூமில் பார்த்தா அப்புறம் பயமாக பண்ணுவாங்க. யார் இருந்தாங்க பயம். ஒரு செகண்ட் லைட் ஆஃப் பண்ணு. லைட் ஆஃப் பண்ண முடியாது. பாம்பு வந்துருந்தது இருக்கிற லைட் இது இப்போ லைட்லாம் பண்ணுறான். இருக்க சான்ஸ் இருக்க சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். இவனுக்கு பூங்கி எடுத்து இரு. ஃபஸ்ட்டு போங்க, நான் வரேன். எனக்கு கால் தான் பயம், விளாடுறதுக்கும் பயம். எனக்கு சாவனா கூட பயம் தான். நாலு டைம் பெரிய இடம் தான், ஓடுறது தப்பிக்க முடியாது. நாமத்தில் எப்படி அந்த ரூம் லாக்கில் இருக்குது. அந்த ரூம் லாக்கில் தான் இருக்குது. ஆமாம், எல்லாமே லாக்கில் இருக்கு. லாக் லாக் லாக். அந்த 2 ரூம் மட்டும்தான். அந்த 2 ரூம் மட்டும்தான். இங்கே எத்தனை ஃப்ளோர் போகணும்? 3 ஃப்ளோர் போகணும்ண்ணா. டைம் டைம் 8:30 பார்க்கலாம். அப்பா கேட்டார்னா தான் இது என்ன தெரியும். கேமரா மாட்டிக்கலாம். ஏதாவது பெரிய க்ரைம் ஆடா? இல்லை, இது வந்து பார்த்தா வந்து பிடிச்சிருவாங்களா? அன்றைக்கி குண்டலும் பிடிச்சாங்களா சைக்கிளேஸு? என்னன்ட்டு எதுக்கு எட்டி வச்சுருக்காங்க? பார்த்துக்கலாம். நான் ஹாஸ்டல் போய்டுவேன், நான் தப்பிச்சுடுவேன். எனக்கு வீடே தெரியாது. இந்த அப்பார்ட்மெண்ட் எங்கே இருக்குன்னு தெரியாதுன்றோம். போயிடலாமா? நாளைக்கு வரலாமா? அப்போ ஒரு ரூம் மட்டும் போய் பார்த்துட்டு போயிடலாம். அந்த ரூம் மட்டும் பார்த்துட்டு வரலாம்.
கேமரா ஒர்க் ஆகுமா ஆகாதாங்க எப்படி செக் பண்ணுறதுன்னு தெரியுமா? கேமரா ஒர்க் ஆகும் லைட் இல்லை. இது வந்து இது வெளியே உள்ளே வந்துட்டோம். எனக்கு யாரும் இல்லை. அப்படி காமிச்சு உங்களுக்கு ஷேடோடா ஸ்டெப்ஸ் இரு, அந்த கதவு திறந்து இருக்கும்போதே ஞாபகம் இரு, ஒரு நிமிஷம் பார்த்து இரு பார்த்து அவனால் கூப்பிட்டு போயிடுவாங்க. சந்தோஷ் தைரியமாக உள்ளே போயிடுவான். தம்பி உள்ளே போயிடலாம்டா. உள்ளே யாராவது இருந்தாங்கன்னா தானே பையன். ஹலோ இருக்கீங்களா? இருக்கீங்களா சொல்லுங்கள். அப்படியே அந்த இதுவரை கிராஸ் பண்ணி எப்படி முடிப்போம்? யாரும் இருக்காங்க பயப்படுத்தியா? என் தம்பி வர எப்படி வர வந்துட்டு வர சொல்லிட்டு தாச்சு. அவங்க கண்ணாடி இருக்கிற தெரிஞ்சாலும் தெரிஞ்சுங்களா அவங்க அவங்களால நடக்கிறது. அந்த இது ஓப்பன் பண்ணி பாரு. ஓப்பன் ஆகுது. இது ஒன்று மட்டும் தான் ஓப்பன். ஓப்பன் ஆகுதா? லாக்கா? இது ஒன்று தான். இப்போ இங்கே ஒன்று யாரா எங்கள் ஃபோனில் வச்சிருக்கு. ஆமாம் இது என் தம்பி வரட்டும். உள்ளே போகலாமான்னு கேட்டியா? உள்ளே வா போகலாம். யாராவது இருக்கீங்களா? பாம்பில் இருக்கக்கூடாதான். யாரும் நினைக்க ஒரு ரூமை எக்ஸ்ப்ளோர் பண்ணு. இங்கே சார்ஜ் சாரி போட்டுருவோமா? ஆ கிச்சன் தான். இது தம்பி இருந்தான். தண்ணியில் வருதா? ரெண்டு வீடியோ ஹெச் பண்ணி போடு. வந்து இருக்குமா? இந்த கதை திறப்போம். இந்த ரூம் இந்த ரூம் போயிட்டு வந்தேன். ஓ ஓப்பனாக இருக்கா? இங்கெல்லாம் பாம்பு சான்ஸ். இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க போல. இங்கே பாரு நிறைய ஸ்டெப் இருக்குது. எதுக்கு போயிருப்பாங்க? பாம்பு இருக்குன்னு போயிருப்பாங்களோ? துணி துணியில் இருக்குது. இந்த கதை ஓப்பன் முடியும். இது தம்பி போயிருக்காங்க. பாத்ரூம் போயிருக்கோம். நீடா லைட் இருக்கா? இந்த அப்பார்ட்மெண்ட்ல ஏன் யாரும்
என்ன சொன்னீங்க நாளைக்கு வரலான்ட்டு நீங்கள் தம்பி வரட்டும் கேமரா ஓடணும் கேமரா ஓடணும் யார் சொன்னா இன்னைக்கு மேடம் சொன்னாங்க கவர்மெண்ட் அப்பார்ட்மெண்ட் சார்ஜ் கம்மியாகிட்டே இருக்கு பெரிய போச்சுரா எனக்கு சார்ஜ் கம்மி ஃப்ளாஷ் ஆஃப் ஆயிடுச்சா சார்ஜ் இது இலையா என்ன மேலே போகிறது இல்லை தம்பி வரட்டும் நான் அவனை கீழே போய் கூப்பிட்டு வந்துடுறோமா ஏன் சார்ஜ் என்ன பண்ணலாமா ஆஃப் பண்ண ஏறிட்டு இங்கே போங்க நல்லா அது என்னன்னு தெரில யாரும் போன மாதிரி இருந்துச்சு சார்லி சார்லி பேப்பர் எடு அவனா தனியாக நிற்கிறான் சார்லி சார்லி பேப்பர் எடு போடு போடு பேப்பர் போடு பேப்பர் வை ஏன்டா டக்குன்னு கேட்போம் வீட்டில் போகணுங்க வேறு வேறு மாற்றிக்கலாம் அது கொஞ்சம் போன மாடலாக இருக்குது டக்குன்னு போடு நான் கரெக்டாக போட முடியாது நீங்கள் கூட போடுங்க ஏன் டக்குன்னு போடு இது எப்படி போடு நான் போட்டு அவ்வளோதான்டா இங்கே இப்படி போடுறான் சரி நம்மளை கூப்பிடலையா போயிடலாம் வீட்டுக்கு போயிடுறேன் வீட்டுக்கு கடைக்கு இது லாஸ்ட் வீடியோ எனக்கு வந்து கொஞ்சம் சரி ஓகே பார்த்துட்டான் சரி சரி எஸ்ஆர் போட்டு எடுக்கணும் எஸ்ஆர் சொல்லு ஆ லைட் ஆஃப் பண்ணுறதா லைட் ஆஃப் அப்படியே வர சொல்கிறாங்க